கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது பலருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நன்றாக தெரியுங்க. நீங்க எப்பொழுதுமே ஒரு நேரத்தில் அமைதியாக இருந்து கொண்டிருப்பீங்க. அடுத்து ஒரு நொடியில் என்ன ஆகும் என்று உங்களுக்கே தெரியாது. அடுத்து ஒரு நொடியில் நீங்க கோவப்படுவீங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆனா ஏன் இப்படி நீங்க நடந்து கொள்கிறீங்க, எதற்காக இப்படி நடக்கிறது என்று உங்களுக்கே சில விஷயங்கள் தெரியாமல் நடக்கும். ஆனா நீங்க சில விஷயங்களை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையிலையும் உங்களுடைய மனதிலும் நீங்க நொந்து போயிருக்கீங்க என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதனால இனிமே நீங்க யாருக்கும் தெரியாத உண்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஆத்திரங்கள் சாதாரணமான ஒரு கோபங்களாக உங்களுடைய மனதிற்குள் இருக்க போவது கிடையாது. யாராவது உங்களை கோபப்படுத்தினால் அது நீங்க மனதிற்குள் வைத்து அது உங்களுக்கு ஆத்திரமாக மாறி சில நேரங்களில் உங்களை அறியாமலே அது கோபமாகவும் உங்களுக்கு வெளியிலும் வரவும் ஆரம்பிக்குங்க. அது பல வருடங்களாக அடக்கி வைத்த வழிகளாகவும் இருக்கலாம். பேச முடியாமல் போன ஏமாற்றங்களாகவும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். புரியாத ஒரு தனிமை, மதிக்கப்படாத உணர்வுகள் எல்லாமே சேர்ந்து உருவான ஒரு தீ போல உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் சில கோபங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது எதையும் நீங்கள் வெளியில் அவ்வளவாக காட்டிக்கொள்ளாமத்தான் நீங்க நடந்து கொண்டிருப்பீங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எல்லாமே எதற்காக நடக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க எப்போதுமே மற்றவங்களை விட வேறு மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. உங்களுடைய மனது சாதாரணமான ஒரு அமைதியாக எப்போதுமே இருக்காதுங்க. ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிருச்சு அப்படின்னா அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் மட்டுமே வைத்துக்கொண்டு சிந்தித்து கொண்டே நீங்க இருப்பீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்திலிருந்து எப்படி நம்ம வெளியில் வர வேண்டும் என்று நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க இதுவரைக்கும் அடக்கி வைத்த உணர்வுகள் ஒரு கட்டத்துல அது ஆத்திரமாக உங்களுக்குள்ள வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போது அந்த ஒரு ஆத்திரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சிதைக்காமல் உங்களை உயர்த்தவும் போகிறது. முன்பு உங்களுக்குள்ள இருந்த கோபங்கள் உங்களுடைய உறவுகளை உடைத்திருக்கும். மன அமைதியை உங்களுக்குள்ள கெடுத்திருக்கும். பல நல்ல வாய்ப்புகளை கூட உங்களுக்கு தள்ளி போடவும் வைத்திருக்கும். ஆனா இனிமே அந்த ஆத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றும் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கோபம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சில முடிவுகளை நிச்சயமாக எடுக்க வைக்கும். ஒரு காலத்துல உங்களுடைய கோபங்கள் காரணமாக பலர் உங்களை தவறாக புரிந்திருப்பாங்க. இவனுக்கு திடீரென்று ஏன் இப்படி அதிகமா இவன் கோவப்படுறான் அப்படின்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு உங்கள் மீது தவறான ஒரு புரிதலையை வச்சிருப்பாங்க. இவங்களோட பேசவே முடியாது என்கிற மாதிரியான சில நபர்களும் உங்க முன்னாடியே சொல்லிட்டு போவாங்க. ஆனா அவங்க யாரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க கோபப்பட்டதற்கு ஒரு காரணங்கள் இருக்கும். உங்களை யாரும் உண்மையா புரிந்து கொள்ள முயற்சி செய்யாததுதான் இந்த கோபமும் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போன சில அனுபவங்களாகவும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நம்பிக்கை வைத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. உங்களை யூஸ் பண்ணிட்டு போனவங்களும் நிச்சயமா உங்க கூடவே தாங்க இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. இந்த எல்லா விதமான வழிகளும் சேர்ந்து உங்களை உள்ளத்தில் ஒரு தீ போல நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். இப்போது அந்த தீ தாங்க உங்களை சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக ஆக்கவும் போகிறது. இன்னொரு மாற்றம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கும் என்றால், முதலில் நீங்கள் எதற்காக பிறந்தீங்க என்பதை உங்களுக்குள்ள தெரிய வைக்கும். இரண்டாவது, நீங்க முன்னாடி போல நீங்க இருக்க மாட்டீங்க. இனிமே உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுப்பீங்க என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்வீங்க. மூன்றாவதா, உங்களுடைய போக்கஸ் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நான்காவதாக, உங்களுடைய பலன்கள் இந்த ஒரு நேரத்தில் மற்றவர்களை விட அதிகமாக உங்களுக்கு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மரியாதை உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. ஐந்தாவதாக, நீங்கள் உங்களையே மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேற வேண்டும் என்று பல கேள்விகளுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு விடையானது கிடைக்கவும் செய்யும். உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நிலைமைக்கு உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை உங்களுக்குள்ள நிச்சயம் உருவாக்கியும் கொடுக்கும். நீங்க அடக்கி வைத்த கோபம் ஒரு நாள் வெடிக்கும். அது இந்த ஒரு நாளாக கூட இருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில வாழ்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுத்தாலும் ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு தீமைகளாகவும் அது மாறிவிடும். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருந்த விஷயங்கள் கூட போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சில விஷயங்களை புரியவும் வைக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில் இது சரியாக பொருந்துமா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். கும்பம் ராசி அன்பர்களை இன்று 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் தனிப்பட்ட உறவுகளில் உணர்ச்சிகளின் ஆதிக்கம் உங்களுக்கு செலுத்த வேண்டியது இருக்கும். இதனால உணர்ச்சிகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இந்த இரண்டிலும் இந்த ஒரு நேரத்தில் சிக்கல்கள் உங்களுக்கு சிக்கல்கள் தானாகவே தீரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய மனம் சொல்வதை இந்த ஒரு நேரத்தில் குரலை கேளுங்கள். மனம் சொல்வதை விட நீங்க குரல் சொல்வதை கேட்டு நடந்தால் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே தாங்க நடக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் தீவிரங்களை தவிர்க்க வேண்டும். நீங்கள் கோபத்துடனும் இல்லைனா வேகத்துடனும் எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் இனிமே எடுக்க வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து சில முடிவுகளை எடுத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. எனவே இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களிலிருந்து பாடத்தை நீங்கள் இந்த ஒரு நாளில் கற்றுக்கொள்வீங்க. கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் நீங்கள் முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இன்று நீங்கள் வேலையில் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வும் இந்த ஒரு நாளில் கிடைக்கவும் செய்யும். ஒரு பெரிய ஒரு திட்டத்தின் தலைமை உங்களுக்கு பொறுப்பை நிச்சயமாக கிடைக்கலாம். ஆனால் அந்த தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைத்தாலுமே அதை நீங்கள் எப்படி கைப்பற்றி கொள்கிறீங்க, அதை எப்படி நடத்துறீங்களோ அதனை பொறுத்து தாங்க அது நீண்ட நாட்கள் உங்களுடன் இருக்கும். இல்லை என்றால் அது உங்களுடைய கையை விட்டு போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இருந்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்குன்னு உண்டாக ஆரம்பிக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் புது ஒரு மனது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில செவித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய திறமைக்கு உண்டான வாய்ப்புகளில் இந்த ஒரு நாளில் அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த அலைச்சல்களை இந்த ஒரு நாளில் நீங்கள் பெரிதாக பார்க்காமல் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உடன் பிறந்தவர்களிடத்தில் வேறுபாடுகள் உங்களுக்கு வந்து நீங்கவும் ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது தன்னாலே நடக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வேறுபாடுகள் வந்து தன்னாலேயே நீங்கிவிடும். அதுவும் உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் கோபத்தை மட்டுமே வெளிக்காட்டாமல் கொஞ்சம் பாசத்துடனும் நீங்கள் பேசி பாருங்கள். இதனால உங்க இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் என்பதை மறந்து நண்பர்கள் போல நீங்க மாறிவிடுவீங்க. மனதளவில் புதிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். பத்திரம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகத்தில் பொறுப்புகள் உங்களுக்குன்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்குன்னு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக மாறியும் விடும். இந்த ஒரு நேரத்துல கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நன்மைகள் ஒரு பக்கம் நிச்சயமாக கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் உயரும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளும் உங்களை தேடியும் வந்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில இது நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலில் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வும் இந்த ஒரு நாளில் கிடைக்கவும் செய்யும். ஒரு பெரிய ஒரு திட்டத்தின் தலைமை உங்களுக்கு பொறுப்பை நிச்சயமாக கிடைக்கலாம். ஆனால் அந்த தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைத்தாலுமே அதை நீங்கள் எப்படி கைப்பற்றி கொள்கிறீங்க, அதை எப்படி நடத்துறீங்களோ அதனை பொறுத்து தாங்க அது நீண்ட நாட்கள் உங்களுடன் இருக்கும். இல்லை என்றால் அது உங்களுடைய கையை விட்டு போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இருந்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்குன்னு உண்டாக ஆரம்பிக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் புது ஒரு மனது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும்.
போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில செவித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய திறமைக்கு உண்டான வாய்ப்புகளில் இந்த ஒரு நாளில் அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த அலைச்சல்களை இந்த ஒரு நாளில் நீங்கள் பெரிதாக பார்க்காமல் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உடன் பிறந்தவர்களிடத்தில் வேறுபாடுகள் உங்களுக்கு வந்து நீங்கவும் ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது தன்னாலே நடக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வேறுபாடுகள் வந்து தன்னாலேயே நீங்கிவிடும். அதுவும் உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் கோபத்தை மட்டுமே வெளிக்காட்டாமல் கொஞ்சம் பாசத்துடனும் நீங்கள் பேசி பாருங்கள். இதனால உங்க இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் என்பதை மறந்து நண்பர்கள் போல நீங்க மாறிவிடுவீங்க. மனதளவில் புதிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். பத்திரம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகத்தில் பொறுப்புகள் உங்களுக்குன்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்க